சம்பத் வந்து காயத்ரி கிட்ட வந்து தாடி கட்டுறதுக்காக போகிறாரு. அதனால் காயத்ரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. யாருமே அவங்கள காப்பாற்ற வர மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு வந்து சஞ்சய் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து அந்த சம்பத்தை தடுத்து நிறுத்துறாரு. சம்பத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாரு. இதனால் அவங்க மச்சான் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பின்ன இந்த நியூசன்ஸ் கேஸ் வந்து உன் மேலே போட்டால் தான் நீங்களாம் அடங்குவீங்க, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலை பண்ணுவீங்க, நான் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணுவீங்களா, நான் ஒரு வந்து போலீஸ் எவ்வளோ தைரியம் வந்து ஏன் முன்னாடி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை திட்டாரு. அவங்கள நல்லா அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து செம்மையாக காண்டாரு. இது எங்கள் ஃபேமிலி விஷயம்னா உள்ளே வச்சுக்கணும்யா, வெளியெல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா சார் நீங்களே இப்படி பண்ணால் எப்படி, அந்த ஆளை தான் உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் ஆரம்பத்தை இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தேவையில்லாதெல்லாம் பண்ணிங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக எதாவது பண்ணிங்கன்னா சும்மா விட மாட்டேன், ஒரு பொண்ணுக்கிட்டே எவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி வேலையை பண்ணுவேன், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த காயத்ரி கிட்ட வந்து பயப்படாமல் இருக்க சொல்கிறாரு. நான் வந்து ஆள் அனுப்புவான்னு கேட்குறேன். பரவாயில்ல நானே போயிடுவேன், சரி உன் அம்மா கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லை அம்மா இல்லை பைரவி வீட்டுக்கு போயிருக்காருன்னு விஷயத்த அவங்க வந்து ஆக்ஷன் மூலமாக சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவள் பைரவியை பார்க்கறதுக்கு செம சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்மளே இந்த பொண்ணை எடுத்து விட்டுட்டு பைரவியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வந்து சஞ்சய். உடனே வந்து சரி நான் தான் கூட்டின்னு போய் விடுறேன் அப்படின்னு, வேணாம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காயத்ரி. பரவாயில்ல நானே எடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு விடுறாரு. இங்கே வந்து காயத்ரி கிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்டால் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. காயத்ரி அழுத பார்த்துட்டு ஆறுமுகம் வந்து இவனை காப்பாற்றலாம் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு அவரும் நன்றி சொல்கிறாரு. அடுத்து வந்து சஞ்சய் வந்து ரொம்ப நல்லா பாராட்டுறாங்க. தேங்க்ஸ் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பார்த்துட்டு அப்படியே வழிஞ்சு நிற்கிறாரு வந்து சஞ்சய். உடனே சஞ்சய் வந்து நான் என்னோட வந்து கடமையை தான் செஞ்சேன் அப்படிலாம் வந்து பில்டப் பண்ணுறாரு. இவன் எதுக்கு இவ்வளோ நடிக்கிறான்னு தெரியல, இவங்களெல்லாம் பார்த்து ஓவராக நடிக்கிறான், இவனை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்து ஆறுமுகம் எப்படிப்பட்டவராக இருக்கார் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே போகிறாங்க. ஏன் தான் இப்படி பாராட்டுறாலோ தெரியல, இவனை பற்றி உண்மை தெரிஞ்சால் என்ன நடக்க போகிறாலோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம ஆறுமுகம். வந்து பயந்து போகிறாரு. ஐயோ அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டா சிந்துவை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவங்க வந்து நேராக வந்து கபோர்ட் கிட்டே வராங்க. உடனே வந்து சிவா வந்து இருப்பம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீ தேவையில்லாமல் எதுக்குமா இங்கே வந்து எல்லாருமே தேடிட்டுருக்கேன், நீ முதல்ல கிளம்புமா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் தேடி தரமா, முதல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போக வைக்க பார்க்குறாரு. உடனே போகிற மாதிரி போயிட்டு யோசிக்கிறாங்க, இவங்க இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறான், ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து சட்டுன்னு கபோர்டை திறந்துடுறாங்க. ரொம்ப பயந்து போயிடுறாரு. பார்த்தா அதில் வந்து சிந்து இல்லை. அப்பாடா சிந்து எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா இப்படி பயப்படுற, நீ இப்படி நிற்கிறியே, உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்குறா, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு நான் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன், ஒன்றும் இல்லையே இப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க. உடனே வந்து அங்கே சிந்துவை பார்க்குறாரு. எங்கே போயிட்டான் சிந்து, இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடும்போது பார்த்தா வேற ஒரு இடத்துல வந்து சிந்து வராங்க. அதை பார்த்துட்டு என்ன சிந்து இப்படி பண்ணிட்ட, ஒரு வேளை எங்கள் அம்மா பார்த்தா என்ன நடக்குது, அதான் டாக்டரே எப்படியும் உங்கள் அம்மா வந்து இங்கே தான் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. சரி சிந்து இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டில் எதுக்கு விளையாடிட்டு இருக்க, வீட்டில் இருக்க வேண்டியது எதுக்கு இங்கே வந்த அப்படின்னா, இப்படி இல்லை டாக்டரே, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல டாக்டரே, உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அதுக்கு தான் வந்தேன், இந்த ஆடி மாதம்னு ஏன் டாக்டரே வருது, இதெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாரு சிவா சிந்துவை பார்த்து. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பைரவி தூங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து அப்பா நான் போய் தூங்க போகிறேன்ப்பா அப்படின்னா, மாப்பிள்ளையே வரட்டுமா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா அப்படின்றாங்க. என்ன இவ இப்படி பண்ணுறா, வேலைக்கு ஆகாது, மாப்பிள்ளை ஒரு ரூமில் தான் இருக்காரு, அதெல்லாம் எதுக்குப்பா அவர் அங்கே இருக்காரு. உடனே போகிறாங்க. போயிட்டு வந்து நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் வெளியே போகணும், முதல்ல போர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பைரவி தடுக்கி விட போகிறாங்க. ஆறுமுகம் தாங்கி பிடிக்கிறாரு. ஒன்று ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ பைரவி வந்து ஆரம்பத்துக்கிட்ட சரி அதான் வந்து நான் வேலை இல்லை வீடு அப்படின்னு ஒன்று சிரிக்கிறார் ஆறுமுகம்.